உச்சநீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா நீட்டோடைய வினாத்தாள் கசிவுல இப்ப வரையே என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உச்ச நீதிமன்ற நீதிபதியே பாத்தீங்கன்னா நீட் வினாத்தாள் கசிந்தது என்பது நடந்த ஒன்று என உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி பாத்தீங்கன்னா இப்ப கருத்து தெரிவிச்சிருக்காரு. இப்ப அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீட்டோடைய இந்த வினாத்தாள் என்பது கசிவு மிக தெளிவா தெரிகிறது. அப்ப கண்டிப்பா அப்படின்ற மாதிரியே ஒரு கருத்து கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இது என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா, இது 20 லட்சம் மாணவர்கள், அதாவது 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களின் வாழ்க்கையை சார்ந்த விவகாரம்னால உச்ச நீதிமன்றம் இப்ப அந்த நீதிபதி அப்படின்னா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த நீட்டோடைய வினாத்தாள் எப்படி கசிஞ்சதுன்னு சொல்லிட்டு என்டிஏ கிட்ட நிறைய கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க. எப்படி கசிஞ்சது, இன்னொன்னு நீட்டோடைய எக்ஸாமோடைய பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் எப்படி நீங்க கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க, அந்த ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் எங்க பிரிண்ட் ஆகுது, ஸோ அந்த பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை எப்படி ஒரு சேஃப்டி லாக்கர்ல வைக்கிறீங்க, அது சேஃப்டி ஆனதுக்கு அப்புறம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எல்லா டீட்டெயிலையும் பாத்தீங்கன்னா தாறுமாறா பாத்தீங்கன்னா நமக்கு நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி தெளிவா கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது எல்லாம் தெரிஞ்சு அதே மாதிரி சிபிஐ இதுவரையும் என்ன விசாரணை எடுத்திருக்காங்க, யார் யார் மேலாம் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் அரெஸ்ட் போட்டிருக்காங்க, எல்லா தகவலையும் இவங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த இப்ப தற்போது வரையும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதனால மறுபடியும் ரீ எக்ஸாம் நடக்குமா நடக்காதுன்றது அது அடுத்த ஒரு இது. ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு அப்டேட் வரும். அடுத்து நெக்ஸ்ட் ஹியரிங் இருக்கா, எப்போ இதற்கான தீர்ப்பு முடிவு வரும். ஏன்னா இப்போதைக்கு என்டிஏ கிட்ட இந்த மாதிரி நிறைய தகவல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணையில என்ன மாதிரி தகவல் இருக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது எல்லாம் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரான ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஈவினிங்குள்ள என்ன ஒரு அப்டேட்ன்றது கண்டிப்பா நம்ம பார்ப்போம்.